viewers, welcome to Chem Academy. இந்த வீடியோல நீட் previous year question தான் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா aldehyde, ketone and carboxylic acid. So என்ன question பார்ப்போமா? First question பாத்தீங்கன்னா the product formed from the following reaction sequences. Reactant கொடுத்திருக்காங்க. So first hydrogen cyanide போடுறோம், then hydrolysis பண்றோம், then sodium hydroxide and calcium oxide போட்டு heat பண்ணா என்ன product form ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So இல்ல hydrogen cyanide போடுறோம் அப்படின்னா ஒரு reactant ஓட போடுறோம் அப்படின்னா நமக்கு என்னதான் form ஆகும்னு பாத்தீங்கன்னா first cyanohydrin form ஆகும், then வந்து hydrolysis பண்றோம் இல்லையா second stepல, அப்படி பண்ணும்போது நமக்கு acid form ஆகும். Then sodium hydroxide and calcium oxide அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா soda lime அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, soda lime அப்படின்னு சொல்லுவோம். This is act as a decarboxylating agent. Okay, so that means decarboxylation பண்ணும். That means acidல இருக்கக்கூடிய CO2 remove பண்ணும். The soda lime அப்படிங்கிறது என்ன பண்ணும், acidல இருக்கக்கூடிய CO2 remove பண்ணும். So that is known as decarboxylating agent. Okay, so இந்த மாதிரி ஒரு acid form ஆகி அதுல CO2 remove ஆகி ஒரு product கிடைக்கும். ஓகேங்களா? So அது என்ன reaction பார்ப்போமா? First benzaldehyde எடுத்துக்கிறோம். So hydrogen cyanide போடுறோம், cyanohydrin form ஆகுது. This is cyanohydrin. ஓகேங்களா? இது எப்படி பாத்தீங்கன்னா இந்த H plus hydrogen cyanide H plus Cn minus இல்லையா, இந்த Cn minus வந்து carbon attack பண்ணுது, then this bond will shift on oxygen, right? அப்போ O minus னு வருமா? So இந்த O minus வந்து hydrogen வந்து attack பண்ணி OH form ஆகுது, then Cn attack ஆயிருக்கும், இந்த hydrogen தான் இந்த hydrogen. Okay, the OH and Cn ரெண்டுமே இருக்கும். That is known as cyanohydrin. Then hydrolysis பண்ணும்போது சயனைட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அமோனியாவா ரிலீவ் ஆயிட்டு நமக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா C triple bond N இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ இந்த டபுள் பாண்டை நம்ம பிரேக் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆக்சிஜன், இந்த பக்கம் ஹைட்ரஜன், வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த பக்கம், ஆக்சிஜன் இந்த பக்கம். ஏன்னா ஸோ நைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் டெர்ம், ரைட்? ஸோ இப்போ Nக்கு மேலே மைனஸ் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் இருக்கும். ஸோ வாட்டர்ல ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ், ஹைட்ரஜன் வந்து பிளஸ். ஸோ பிளஸ் வந்து நைட்ரஜனுக்கு போயிடுது, ஆக்சிஜன் வந்து கார்பனுக்கு போயிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், C double bond O NH2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், அமைடு ஃபார்ம் ஆயிருக்கும். தென் எகெயின் ஃபர்தரா நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா இங்க வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ணோம்னா இங்க ஹைட்ரஜன், இங்க OH. ஓகே, இதெல்லாம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க, C double bond O, சாரி இங்க OH இங்க H. ஓகேங்களா? ஸோ மாற்றி எழுதிட்டேன். ஸோ 1 minute. ஓகே, ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணி இங்க OH இங்க H, அப்போ NH3 என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிட்டு நமக்கு ஆசிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஆசிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த C triple bond N வந்து ஆசிட் குரூப்பா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆசிட் குரூப்பை நம்ம டீகார்பாக்சிலேஷன் பண்றோம். வாட் இஸ் தட்? டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் பண்றோம். டீகார்பாக்சிலேஷன் என்னன்னு சொன்னேன், CO2 குரூப் வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். அப்போ ஆசிட்ல இருக்கக்கூடிய CO2 ரிமூவ் ஆகி நமக்கு இந்த மாதிரி ரிமைனிங் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கா, ஆசிட்ல CO2 போச்சுன்னா, ஸோ அந்த CHHOH அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால், பென்சின் குரூப் அண்ட் CH2OH. ஸோ பென்சைல் ஆல்கஹால். ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன்ல. ஸோ இங்கே அமைடு இருக்கு, ஸோ திஸ் இஸ் ராங். அப்புறம் ஆசிட் இருக்கு, அப்படியே தான் இருக்கு, ஸோ ராங். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் திஸ் இஸ் த ரைட் ஆன்சர், CH2OH. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். எகெயின் இது ஆசிட் தான் இருக்கு, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, the incorrect method to synthesis benzaldehyde is. ஸோ எந்த இப்போ 4 ஃபாலோயிங் ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷன்ல வந்து benzaldehyde ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைனோபென்சீனோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா ரெடக்ஷன். ஸோ இதை வந்து இதோட ஒரு நேமிங் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோசன்மன் ரியாக்ஷன்.
Rosenman reaction அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெல்லேடியம் BSO4 வந்தாலே ரோசன்மன் கேட்டலிஸ்ட், ஸோ ரோசன்மன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் டைபால் H ஆல்சோ ரெடியூசிங் ஏஜென்ட், ரைட்? ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ என்ன பண்ணுது, எஸ்டர் குரூப் இருக்குது. ஸோ எஸ்டரில் ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா CrO2 Cl2, தட் இஸ் நோன் அஸ் குரோமைல் குளோரைடு ஆர் குரோமியம் டைஆக்சி குளோரைடு. குரோமைல் குளோரைடுன்னு எழுதுறேன். ஸோ இது என்னன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். தென் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, சைனோபென்சின் எடுத்துக்கிறோம். சைனோபென்சின்ல வந்து கார்பன் ஹேவிங் பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ், ஹைட்ரஜன் ஹேவிங் partially negative charge. So இந்த Grignard reagentல எப்படி பிரியும் charges வந்து metal always having positive charge and alkyl group having negative charge. So இந்த minus வந்து carbon attack பண்ணும்போது this bond will shift on nitrogen, then nitrogen having minus charge இல்லையா, so N minus form ஆகும். அது வந்து MgBr attack பண்ணி நமக்கு எப்படி கிடைக்கும்னா இங்க எழுதுறேன். So benzene ring with C. So carbon ஓட எது attach ஆயிருக்கு, CH3. இங்க வந்து double bond N minus Mg plus Br. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா HOH போடுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம இந்த அயானிக் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் இங்கே ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். இங்கே ஹைட்ரஜன் இங்கே OH பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் MgOH Br அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகிட்டு மீதி என்ன இருக்கும், இந்த குரூப் இருக்கும் அப்படியே. தென் எகைன் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு தான் நமக்கு என்னது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி இங்கே வந்து ஆக்சிஜன், இங்கே வந்து ஹைட்ரஜன். ஓகே, ஏன் இங்கே ஹைட்ரஜன் போடுறோம், நைட்ரஜன் ஹேவிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? ஸோ கார்பனை விட நைட்ரஜன் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேர்ம்னால ஸோ H ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து N மைனஸ் அட்டாக் பண்ணி NH3 ரிமூவ் ஆகும், மைனஸ் NH3 ரிமூவ் ஆகும். ஆக்சிஜன் வந்து கார்பன், ஆக்சிஜன் ஹேவிங் மைனஸ் சார்ஜ். அப்போ C வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னால கார்பன் மேலே போய் அட்டாச் ஆகி C டபுள் பாண்ட் ஓவா ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனலி ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்னா பென்சீன் ரிங் வித் C டபுள் பாண்ட் O அண்ட் CH3. ஓகே, ஸோ அசிட்டோஃபினோன், அசிட்டோஃபினோன். ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சது இதுதான் ஆன்சர்னா. என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் மெத்தட் டு சிந்தசிஸ் பென்சாலிட். இதில் பென்சாலிட் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை. அப்போ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபாலோயிங் ரியாக்ஷனும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஃபாலோயிங் ரியாக்ஷனும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து அதுவும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பென்சோயில் குளோரைடோட நம்ம H2BD BSO4 அப்படிங்கிற ரோசன்மன் கேட்டலிஸ்ட். வாட் இஸ் தட்? ரோசன்மன் கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இந்த PD BSO4, ஸோ ஹைட்ரஜன் பெல்லேடியம் மட்டும் போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஸோ இந்த குரோமைல் பென்சோயில் குளோரைடு வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடா மாறி ஃபர்தரா ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆயிடும். அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இந்த BSO4 அப்படிங்கிறது வந்து என்ன பண்றோம், கேட்டலிட்டிக் பாய்சனா நம்ம ஆட் பண்றோம், கேட்டலிட்டிக் பாய்சன். ஓகேங்களா? ரிப்பீட் பண்றேன். ஸோ பென்சாயில் குளோரைட்ல இருக்கக்கூடிய இந்த C டபுள் பாண்ட் O வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைடா ரெடியூஸ் ஆகி ஃபர்தரா ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் பெல்லேடியம் ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பெல்லேடியம் போட்டு, அதே BSO4 அப்படிங்கிற பேரியம் சல்ஃபேட் போட்டோம் அப்படின்னா கேட்டலிட்டிக் பாய்சனா ஆக்ட் ஆகி என்ன பண்ணும்னா ஆல்கஹாலா மாறாம என்னவா மட்டும் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடோடவே என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். ஆல்டிஹைடோடவே ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கு தான் பேரியம் சல்ஃபேட் வந்து போடுறோம். திஸ் இஸ் ஆக்ட் அஸ் கேட்டலிட்டிக் பாய்சன். இந்த ரியாக்ஷனோட நேம் தான் ரோசன்மன் ரியாக்ஷன். இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டரோட ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டரோட
நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் போடுறோம். அது என்னவா ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடாக ரெடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே அரோமேட்டிக் எஸ்டர் இருக்குது, அப்போ இங்கே அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரைடு தானே போடுவோம். ஸோ டைபால் ஹெச் என்ன ரிலீஸ் பண்ணும், ஹைட்ரைட் அயானை ரிலீஸ் பண்ணும். அப்போ சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் இந்த பக்கத்தில் இருக்க பாண்டை பிரேக் பண்ணும். சி டபுள் பாண்ட் ஓ பக்கத்தில் இருக்க பாண்டை பிரேக் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் போட்டால் என்ன கிடைக்கும், ஒரு பென்சால்டிஹைடு கிடைக்கும். தென் ஒரு எத்தனால் கிடைக்கும், C2H5OH அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கேயும் பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல ஸோ ஒரு மெத்தில் பென்சினோட குரோமைல் குளோரைட் போட்டோம் இன் ஹைட்ராலிசிஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த ரியாக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா இட்டாட் ரியாக்ஷன். ஸோ எகெயின் பென்சால்டிஹைட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த குரோமைல் குளோரைட் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குரோமைல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி தென் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடந்து அதுக்கப்புறம் தான் பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக போக வேண்டாம். ஸோ அதனால தான் சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்கைல் குரூப் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம் அப்படின்னா இந்த குரோமைல் குளோரைட் அப்படிங்கிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம்னா ஆல்டிஹைட் குரூப்பா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஒரு அல்கைல் குரூப்பை ஆல்டிஹைட் குரூப்பா கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் நோன் அஸ் ஹெட்டாட் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா what is the IUPAC name of the organic compound formed in the following chemical reaction? So this is easy reaction. So என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோன் என்ன கொடுத்துருக்காங்க, கிரிக்னாட் ரியேஜென்ட், ட்ரை ஈத்தர் அண்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்டோட IUPAC நேம் வந்து நமக்கு தெரியணும். ஓகே, கண்டுபிடிக்கணும். ஓகே, ரியாக்ஷன் பார்ப்போமா? ஸோ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் எடுத்துக்கிறோம். ஸோ அசிட்டோனோட ஃபர்ஸ்ட் என்னது, கிரிக்னாட் ரியேஜென்ட். திஸ் இஸ் கிரிக்னாட் ரியேஜென்ட், ரைட்? ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட் போடுறோம். நமக்கு என்ன ஆகும், இது grignard reagentல இருக்கக்கூடிய metal having positive charge, alkyl group having negative charge. This negative charge வந்து என்ன பண்ணும், கார்பனை அட்டாக் பண்ணும். Then அப்போ இந்த பாண்ட் ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆகும். அப்போ O- வரும். அந்த O- வந்து MgBr அட்டாக் பண்ணும். போன ரியாக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ அப்போ C2H5 இங்க அட்டாக் ஆயிருக்கும், அட்டாச் ஆயிருக்கும். O- MgBr இங்க அப்படியே இருக்கும், CH3 அப்படியே இருக்கும். அப்படி இருக்குங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணணும். இந்த பாண்டை பிரேக் பண்ணி என்ன நடக்கணும், so inga hydrogen inga OH because H plus OH minus, right? So minus plus attract ஆயிருக்கு, plus minus attract ஆயிருக்கு. Okay, so OH MgOH Br அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிருக்கும். அப்புறம் OH வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? so this is the product. okay, இது வந்து இந்த C2H5 இருக்கு இல்லையா, இங்க இருக்கீங்க C2H5 தான் நம்ம CH2 CH3 எழுதிருக்காங்க. ஸோ அப்படி எழுதும்போது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா, நேம் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்பன் லாங்கஸ்ட் செயின் பாருங்க, ஹேவிங் 1 2 3 4 கார்பன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் சரி, இந்த பக்கத்துல இருந்து வரும். ஸோ எந்த பக்கத்துல இருந்து கம்மியான நம்பரிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வரும்போது இங்க இருந்து 1 2 3 4. அப்போ நம்ம இதை தான் நம்ம எடுத்துக்கணும். எடுக்கும்போது எங்க இருக்கு, ஹைட்ராக்சில் குரூப், அதாவது ஆல்கஹால் குரூப் எத்தனாவது கார்பன்ல இருக்கு, செகண்ட் கார்பன்ல. ஸோ ஆல்கஹால் இருந்து அது என்னன்னு சொல்லுவோம், ஆல் அப்படின்னு முடியும் சஃபிக்ஸ்ல. ஸோ அது ஆல் அப்படின்னு எழுதிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்டியூட், ஒரு மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. எத்தனாவது பொசிஷன்ல, செகண்ட் கார்பன்ல வந்து மெத்தில் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதை என்ன எழுதணும், 2-methyl butane, 1 2 3 4 butane, 2 second positionல hydroxyl group இருக்கு. So to all, so 2-methyl butane to all. This is the IUPAC name of this product. Okay, option எங்க இருக்கு பாருங்க, option D is the right answer. Okay, next question. Match list 1 with list 2. So first question பார்த்தீங்கன்னா benzene and carbon monoxide HCl, anhydrous AlCl3 and cuprous chloride போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போமா?
first reaction. So first reaction பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆச்சு. ஒரு பென்சீனோட ஒரு கார்பன் மோனாக்சைடு HCl போட்டு நமக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்து நமக்கு பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா that is known as Gattermann-Koch reaction. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த COவும் அட்டாச் ஆகி CHO ஆல்டிஹைட் குரூப்பா மாறும். இது வந்து ஷார்ட்கட். ஓகே, not a mechanism, this is shortcut. So இந்த hydrogen வந்து CO ஓட attach ஆகி CHO பென்சால்டிஹைடா கிடைக்குது, ப்ராடக்ட் கிடைக்குது. This is Gattermann-Koch reaction. அப்போ ஆப்ஷன் A. செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க. ஸோ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சது. ஸோ சோடியம் ஹைப்போஹாலைட். ஸோ இது எப்படி கிடைக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்ம ஒரு ஹாலஜனை போடும்போது தான் இந்த சோடியம் ஹைப்போஹாலைட் கிடைக்கும். அப்போ நம்ம இது என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்? ஒரு ஹாலோஃபார்மை கொடுக்கும். அதனால திஸ் இஸ் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். அது எப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ ஒரு கீட்டோ குரூப் இருக்கு, சோடியம் ஹைப்போஹாலைட் போடும்போது இங்கே வந்து சோடியம் அசிட்டேட்டும் ஒரு ஹாலோஃபார்மும் கிடைக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு கீட்டோ குரூப்போட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து NaOHனா என்னன்னு சொன்னா NaOH plus X2 இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் X2 எடுத்துக்கிறேன். X2 போட்டோம் அப்படின்னா ஹாலஜன் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ 3X2 போடுறேன். ஏன்னா 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஒரு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனாவே நமக்கு என்ன வேணும்? 3 alpha hydrogen. We must having 3 alpha hydrogen, right? So இதுவும் நம்ம previous வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக. ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ C டபுள் பாண்ட் O C. அப்போ இந்த ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய 3Xும் சேர்ந்து நமக்கு 3HX என்ன ஆகிடும்? ரிமூவ் ஆகிட்டு மீதி என்ன இருக்கும்? இங்கே மொத்தம் எத்தனை ஹாலஜன் இருக்குது? அதாவது ஹாலைடு இருக்கு, 6 ஹாலைடு இருக்கு, 6X மைனஸ் இருக்கு. ஓகே, அப்போ 6X மைனஸ் இருக்கு அப்படின்னா 3X வந்து 3HXஆ போயிடுச்சு. இன்னொரு 3X இருக்கும். ஸோ அது CX3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எகைன் இதை வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது Na plus OH மைனஸ்ன்னு இருக்கும். இந்த OH மைனஸ் வந்து கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? CO மைனஸ். அப்போ O மைனஸ் என்ன பண்ணும்? Na plus அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே வந்து ஒரு அயானிக் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே OH இருக்கும், இங்கே CX3 இருக்கா? ஓகே. ஸோ இந்த CX3ல இருக்கக்கூடிய X வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஹாலஜன் இல்லையா? அப்போ இந்த ஹாலஜன் வந்து இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? RC டபுள் பாண்ட் O, இங்கே O மைனஸ் Na பிளஸ் பிளஸ் C, இந்த இந்த H இங்கே போகும்போது CHX3 அப்படிங்கிற ஹாலோஃபார்ம் கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே சோடியம் அசிட்டேட் கிடைக்கும். திஸ் இஸ் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈஸியான ரியாக்ஷன்னா ஒரு ஆல்கஹால் ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் போட்டோம்னா நமக்கு என்னதான் கிடைக்கும்? எஸ்டர் கிடைக்கும் இல்லையா? எஸ்டர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, இந்த ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்போமா? ஸோ எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஒரு ஆல்கஹாலோட ஒரு ஆசிட் போட்டோம். ஸோ ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆசிட்ல இருக்கக்கூடிய OHும் சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆகிட்டு நமக்கு எஸ்டர் ஃபார்மேஷன் கிடைக்கும். that reaction, that process known as esterification reaction. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆசிடோட halogen in presence of red phosphorus and hydrolysis பண்றோம். அது என்ன ரியாக்ஷன்? மிச்சம் என்ன இருக்கு? Hell-Holhard Zelensky reaction தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. அப்போ இதை எப்படி சொல்லணும்னா HVZ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆசிடோட ஹாலஜன் போடும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ரஜனும் ஒரு ஹாலஜனும் சேர்ந்து HXஆ ரிமூவ் ஆகிட்டு -HXஆ ரிமூவ் ஆகிட்டு ஒரு ஹாலஜன் மட்டும் இங்கே அட்டாச் ஆகும். ஸோ தட் இஸ் என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆல்ஃபா ஹாலோ ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஃபார்மேஷன். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் ஆல்ஃபா ஹாலோ ஆசிட் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Hell-Holhard Zelensky ரியாக்ஷன் அல்லது ஆல்ஃபா ஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா ஹாலஜனேஷன்.
ஆல்ஃபா பொசிஷன்ல ஒரு ஹாலஜனை நம்ம என்ன பண்றோம், அட்டாச் பண்றோம். ஸோ அதுதான் நமக்கு ஆல்ஃபா ஹாலோ ஆசிட் கிடைக்குது. அப்போ திஸ் இஸ் HVZ ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.